வணக்கம். இக்காணொளி இடியோசையை கேட்ட நாகம் போல என்ற பழமொழியின் அறிவியல் விளக்கத்தை விளக்குகிறது. உலகில் மனித இனம் தோன்றுவதற்கு, அதாவது 10 கோடி ஆண்டுகளுக்கு முன்பே பாம்பினம் தோன்றியது. அவ்வாறு மனிதனுக்கு முன்பே தோன்றிய பாம்பினங்களால் இடியோசையை கேட்க முடியுமா? வாங்க இக்காணொளி மூலம் தெரிந்து கொள்வோம். பழமொழியின் விளக்கத்தை தெரிந்து கொள்வதற்கு முன் காதுகளின் அமைப்பை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். மனிதனுடைய காதுகளானது புறச்செவி, நடுச்செவி மற்றும் உட்செவிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. புறச்செவியானது, அதாவது காற்றிலிருந்து வரும் ஒளி அலைகளை நடுச்செவியின் மூலம் உட்செவிக்கு கடத்தும் பணியினை செய்கிறது. பாம்புகளுக்கு வெளிச்செவி கிடையாது. ஆதலால் இவற்றால் வெளிக்காற்றில் இருந்து வரும் ஒளி அலைகளை உட்செவிக்கு கடத்த முடியாது. மனிதனுக்கு நடுச்செவியில் நன்கு வளர்ச்சியடைந்த 3 எலும்புகள் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொண்டு காணப்படுகின்றன. இவற்றின் ஒரு முனையானது வெளிச்செவியின் செவிப்பறை சவ்வுடனும் இதன் மறுமுனையானது உட்செவியுடனும் இணைக்கப்பட்டுள்ளன. பாம்புகளுக்கு இவ்வெலும்பானது முழு வளர்ச்சியடைந்திருக்கவில்லை. நடுச்செவியில் ஒரே ஒரு எலும்பு மட்டும் காணப்படுகிறது. இவ்வெலும்பின் முனையானது செவிப்பறை சவ்வுடன் இணைந்து இல்லாததால் கீழ்த்தாடை எலும்புடன் இணைந்திருக்கிறது. ஆனால் கேட்கும் திறனுக்கு உதவி செய்யும் உறுப்புகளான காக்லியா, அரைவட்ட குழாய், யூட்ரிகுலர், சாக்குலஸ் மற்றும் செவி நரம்புகள் நமக்கு அமைந்திருப்பதைப் போன்றே பாம்புகளுக்கும் நன்கு வளர்ச்சி அடைந்துள்ளன. சரி, நாம் பழமொழியின் விளக்கத்திற்கு வருவோம். அறிவியல் அறிஞர்களுடைய சோதனையின் முடிவு என்னவென்றால், காற்று வாயிலாக ஒளி செல்லும் போது பாம்புகளால் உணர முடிவதில்லை என்றும், தரையிலிருந்து ஒளி எழுப்பும் போது பாம்புகள் சுறுசுறுப்பாக அசைந்து ஆடுகின்றன என்பதுவே. அப்படியானால் பாம்பாட்டி மகுடு ஊதும் போது மட்டும் படம் எடுத்து ஆடுவது ஏன் என்ற கேள்விக்கு, பாம்பு மகுடி இசைக்கு ஏற்ப காதால் கேட்டு மயங்கி ஆடவில்லை. மகுடி வாசிக்கிறவரை கண்ணால் பார்க்கிறது. மகுடி அசைவதைப் போலவே பாம்பும் அதனை பார்த்து அசைகிறது, அவ்வளவுதான். பாம்பாட்டி மகுடி ஊதும்போது அதனால் ஏற்படும் ஒளியும், பாம்பாட்டியினால் தரையில் ஏற்படுத்தப்படும் அதிர்வும் தரை மூலம் கீழ்த்தடையில் பட்டு அவ்வதிர்ச்சியானது உட்செவியில் அடைகிறது. அங்குள்ள செவி நரம்புகள் மூலம் மூளைக்கு அனுப்புவதால் பாம்பு திடீரென்று சுறுசுறுப்புடன் நகர ஆரம்பிக்கிறது. இதனையே பிறவியிலேயே கேட்கும் திறனற்றவர்களால் எவ்வாறு இசையை கேட்க முடியாதோ அதேபோல் பாம்புகளால் இடியோசையை கேட்க முடியாது என்பதே. தேங்க்யூ.